சக்சஸ் என்ற பாதைக்கு கொண்டு போகும். அந்த 5 தூண்கள் என்ன? ஒன்னு, ப்ராஸ்பெக்டோடைய நேம் லிஸ்டிங். இது ரொம்ப பேசிக், பட் ஆனா இது கண்டிப்பா நம்பர் 1. இதுல இருந்து தான் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கணும். 2வது, அந்த லிஸ்ட்ல உள்ளவங்களை இன்வைட் பண்றது. 3வது, அவங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கிறது. 4வது, அவங்கள ஃபாலோ அப் பண்றது. 5வது, அந்த சேல்ஸை க்ளோஸ் பண்றது. இந்த 5 பேசிக் பில்லர்ஸ்ல முதல் பில்லரான ப்ராஸ்பெக்ட்ஸ் உடைய நேம் லிஸ்ட் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த நேம் லிஸ்ட் இல்லாம நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. நீங்க எந்த கம்பெனியை சேர்ந்தவரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நேம் லிஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சோ நேம் லிஸ்ட்ல யாருடைய பேரெல்லாம் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். வெரி சிம்பிள். உங்க வீட்ல ஒரு வெட்டிங், ஒரு மேரேஜ், நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் உங்களுடைய மனைவியும் உட்கார்ந்து நேம் லிஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க இங்கேயும் நேம் லிஸ்ட் பண்ணணும். முதல்ல நீங்க எழுத வேண்டியது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். நிறைய பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய பேரையே லிஸ்ட்ல கொண்டு வர்றது கிடையாது. உங்க அப்பா, உங்க அம்மா, நல்லா கேளுங்க, உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? என்னுடைய ஒரு நண்பர் இருந்தார் கல்கட்டால. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணும்போது அவர் அப்பவே 71 வயசு, 71. இப்போ இஸ் நோ மோர், இறந்துட்டார். ஆனா அவர் நெட்வொர்க்கிங் பண்ணுவார் பாருங்க, அவரை மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அவ்வளோ எஃபெக்டிவா, அவ்வளோ பவர்ஃபுல்லா பண்ணுவார். இன்விடேஷன்ல இருந்து, பிரசன்டேஷன்ல இருந்து, ஃபாலோ அப்ல இருந்து, க்ளோசிங்ல இருந்து அன்பிலீவபிளா பண்ணுவார், எக்ஸலண்டா பண்ணுவார். நீங்க லிஸ்ட்ல உங்க அப்பா அம்மா பேரை கொண்டு வாங்க. அவங்களுக்கு தாங்க முதல்ல நீங்க பிசினஸ் கொடுக்கணும். அவங்கள தாங்க நீங்க முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க உங்களுக்கு பெரிய ஒரு பலமா இருப்பாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா பேரை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அவங்க பேரெல்லாம் கம்பல்சரி கொண்டு வரணும். அவங்கள உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா வெளியே உங்களால யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இமீடியட்டா கீழே அவங்க தானே இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தானே கிடைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 18 வயசுக்கு மேல உங்க பிள்ளைங்க, உங்க பையனோ பொண்ணோ இருந்தா அவங்களையும் உங்க லிஸ்ட்ல கொண்டு வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க ரிலேட்டிவ்ஸ், சித்தப்பா, மாமா, பெரியப்பா, இந்த மாதிரி அத்தை, சித்தி, இந்த மாதிரி கசின் பிரதர்ஸ், கசின் சிஸ்டர்ஸ், இவங்க பேரெல்லாம் நீங்க கொண்டு வரணும். நல்லா கேட்டுக்கோங்க, யாரையுமே ப்ரீ ஜட்ஜ் தயவு செய்து நீங்க லிஸ்ட் பண்ணும்போது நீங்க பண்ணாதீங்க. இவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. நம்ம டியூட்டி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணது தான். சம் வில், some won't. So what? Someone else is waiting for us. அதனால நம்ம பாட்டுக்கு எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணணும். அப்போ எல்லாரையும் உங்க லிஸ்ட்ல கொண்டு வரணும். அடுத்தது உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்க இல்லையா? அப்புறம் இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்க காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்க கம்பெனில உங்க கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வாங்க. அடுத்தது உங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெவல், அடுத்த லேயர் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க ரெகுலரா ப்ரொவிஷன் வாங்குறீங்க இல்லையா, அந்த அண்ணாச்சி மளிகை கடைக்காரரை கொண்டு வாங்க. நீங்க சலூன்ல ஹேர் கட் பண்றீங்க இல்லையா, அவரை கொண்டு வாங்க. உங்க லிஸ்ட்ல நீங்க காய்கறி வாங்குறீங்க இல்லையா, அந்த காய்கறி கடைக்காரரை கொண்டு வாங்க. நீங்க மட்டன் சிக்கன் வாங்குறீங்க இல்லையா, அந்த மட்டன் சிக்கன் கடைக்காரரை உள்ள கொண்டு வாங்க. நீங்க பார்மசில மருந்து வாங்குறீங்க இல்லையா, அவரை நீங்க லிஸ்ட்ல கொண்டு வாங்க. நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க இல்லையா, அந்த டாக்டரை உங்க லிஸ்ட்ல கொண்டு வாங்க. இப்படி எல்லாரையும் உங்க லிஸ்ட்ல நீங்க கொண்டு வரணும். நல்லா கேட்டுக்கோங்க, இப்பவே நீங்க அவங்க எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்விடேஷன். இன்விடேஷன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் ஒர்க் ஆகும். அதனால இப்பவே எல்லாருக்கூடயும் நல்லா பழக ஆரம்பிங்க. அதாவது நண்பர்களே, குறைந்தது உங்களுடைய நேம் லிஸ்ட்ல 150 பேரு இருக்கணும், 150 இருக்கணும். உங்க கனவுகள் எவ்வளவு பெருசோ அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய லிஸ்ட் பெருசாகணும். தினமும் புதுசா
பேர் உங்க லிஸ்டுக்குள்ள வரணும். அதாவது அப்போ டெய்லி நீங்க பாக்குறவங்களோட எல்லாம் ரிலேஷன்ஷிப்பை நீங்க அதிகப்படுத்திக்கணும். அப்பதான் லிஸ்ட்ல வரும். நீங்க கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கார்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி உங்களுடைய லிஸ்ட்ல புதுசா பேர் வந்துகிட்டே இருக்கணும். இது நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு டைரக்டா நீங்க ப்ராஸ்பெக்டிங் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய ஆர்கனைசேஷன் பெருசாகும். அப்போ உங்களுடைய லிஸ்ட் பெருசா இருந்தாதான் நிறைய டைரக்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் நீங்க பண்ண முடியும். சோ நண்பர்களே, உங்களுடைய லிஸ்ட குறைந்தபட்சம் 150 பேராவது இருக்கணும். தினமும் புதுசா ப்ராஸ்பெக்ட்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கணும். நிறைய லேடிஸ் உங்க லிஸ்ட்ல கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு லேடி 100 ஜென்ஸுக்கு சமம். அவங்கள ப்ராப்பரா நீங்க எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங், அதாவது ஒரு பாதுகாப்பு, இந்த டீம்ல ஒர்க் பண்ணா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க உண்டாக்கிட்டீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. லேடிஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு, அது நான் வரும் வீடியோக்கள்ல நான் சொல்றேன். சோ அதிகமா லேடிஸை கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேடிஸ் எங்க பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, லேடிஸ் எந்த டீம்ல அதிகமா லேடிஸ் இருக்காங்களோ அந்த டீம் தான் ரொம்ப பவர்ஃபுல் டீமா இருக்கும். அதனால லேடிஸை உள்ள கொண்டு வாங்க. 18ல இருந்து 24 வயசுக்குள்ள உள்ளவங்களை நிறைய பேரை உங்க லிஸ்ட்ல கொண்டு வாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வந்துட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு லீடர்ஷிப் எடுத்து ஓனர்ஷிப் எடுத்து பவர்ஃபுல்லா பண்ற ஒரு நெட்வொர்க்கர்ஸ் பார்க்கவே முடியாது. சோ மினிமம் 150 பேர். உங்க கனவுகள் எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க லிஸ்ட் பெருசாயிட்டே இருக்கணும். நெவர் ப்ரீஜட்ஜ் எனிபடி. யாரையுமே ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க வருவாங்க இவங்க வரமாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. யாருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கு, யாருக்கு அந்த கம்பெலிங் ரீசன் இருக்கு, யாருக்கு அந்த பர்னிங் டிசைர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருப்பாங்க, ஒரு விவசாயியா இருப்பான், ஆனா அவனுக்கு அவ்வளவு கனவுகள் இருக்கும். யாராவது ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு வியாபாரத்தை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்களா அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க அவன் வெறும் ஒரு சாதாரண அழுக்கு பனியனையும் வேஷ்டியும் கட்டிக்கிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கானே, இவன் எங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவான்னு நீங்க நம்ம நினைப்போம். ஆனா அவன் வந்து பெரிய லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாரையுமே ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்க லிஸ்ட்ல குறைந்தபட்சம் 150 பேரை கொண்டு வாங்க. டெய்லி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் சீலிங் உங்க கம்பெனி நிர்ணயிச்ச வாரம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்ன்றது நிர்ணயிச்சிருக்கோ அதை அடையிற வரைக்கும் நீங்க ப்ராஸ்பெக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அடுத்தது எப்படி எஃபெக்டிவா இன்வைட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.